வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நுண்மான் நுழைப்புலன் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். பர்சிபிகாசிட்டி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் நுண்மான் நுழைப்புலன் என்பதாகும். நுண்ணிய என்றால் கூர்மையான, மான் என்றால் மாண்புடைய, அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை. நுழைப்புலன் என்பது ஊடுருவி அறியும் திறன், பெனட்ரேட்டிவ் நாலேஜ். இதுதான் நுண்மான் நுழைப்புலன் என்பதற்கான முழு விளக்கம். வள்ளுவரும் ஒரு குறளிலே இதனை குறிப்பிடுகின்றார். நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம், மண்மான் புனைப்பாவை அற்று. Taking right and quick decision with quick insight of the mind, linking past experience, present circumstances and future results என்ற ஆந்தோர் கருத்துடைய நுண்ணறிவு நிலை நுண்மான் நுழைப்புலம். முக்காலத்தையும் இணைத்து பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலையையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் இப்படி செய்யலாம் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறதே, அதைத்தான் நுண்மான் நுழைப்புலன், பர்சிபிகாசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நுண்மான் நுழைப்புலன் என்பதிலே விரிந்த அறிவு உண்டாகிவிடுகின்றது. 3 காலத்தையும் இணைக்கிறது அறிவு. பழைய அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் என்ற அளவிலே அதே நேரத்தில் இயற்கையின் விதியான செயல் விளைவு தத்துவமும் கருத்தில் உள்ளது. மனிதனுடைய தன்மை, அவனுடைய தேவை இவற்றை இணைத்து செயல்படுகிற போது சரியான முறையிலே, சரியான வழியிலே, குறுகிய நேரத்திலே சலனமில்லாமல், குழப்பமில்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நுண்மான் நுழைப்புலன், பர்சிபிகாசிட்டி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்மத்தூய்மை இறைவனொரு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். இன்றைய திரையிசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்தரெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை,
காதல் கொண்ட அனைவருமே மணமுடிப்பதில்லை, மணம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்றே கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. வாழ்க வளமுடன்.